ஊழல் கட்சின்ட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திமுகனாலே வாரிசு கட்சின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திமுகனாலே கட்டப்பஞ்சாயத்து கட்சின்னு தெரியும். இப்போ திமுக புதிதாக போதைப் பொருள்களை கடத்துகின்ற கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முக்கியமான நிர்வாகி, அது இப்போ கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணணும்னா, முக்கியமான நிர்வாகி கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருளை கடத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டை சீரழிப்பதில் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து கடந்த 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை சீரழித்து குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இந்த 3 வருடங்களில் ஒரு திட்டம் கூட கொண்டு வர முடியவில்லை. தமிழ்நாட்டினுடைய டெவலப்மெண்ட், தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு திட்டத்தை கூட அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கு தோற்றுப்போன திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பிரதமர், மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மக்களால் 3வது முறையாக 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதில் நம்மளுடைய நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் இருப்பார்கள். அதற்காக எங்களுடைய நிர்வாகிகள் அனைத்து லெவல்லையும் தீவிரமாக எங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். நாமக்கல் பொறுத்தளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக வேகமான ஒரு வளர்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்கும் ஒரு பெரிய ஆதரவு இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு நம்முடைய நாமக்கல் முழுவதும் ஒரு பெரிய ஆதரவு இருந்தது. அதே போல் எண்மண் எண் மக்கள் யாத்திரையுடைய நிறைவு விழா நம்முடைய திருப்பூரில் நடந்ததில் நாமக்கல்லிருந்து அதிகப்படியான நபர்கள் கலந்து கொண்டு, நம்முடைய பிரதமர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். நாமக்கல் மண் எப்பொழுதுமே ஒரு தேசத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள், தேச ஒற்றுமை மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள். இங்கிருந்து பல மாநிலங்களில் போய் அவர்கள் தொழில், அது ரிக் தொழிலாகட்டும், லாரி தொழிலாகட்டும், அல்லது கோழிப்பண்ணை தொழிலாகட்டும், அல்லது முட்டை வியாபாரமாகட்டும், அனைத்து விதத்திலையுமே நாமக்கல் இந்த தேசத்தினுடைய கடைகோடி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரலும் நாமக்கல்லை சார்ந்தவர்கள் அனைத்து பகுதிகளிலுமே அவர்கள் தங்களுடைய வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும் அவர்கள் பரவி இருக்கிறார்கள். இந்த நாமக்கல்லில் இந்த முறை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு செல்வது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருந்தது. மத்திய அரசு இரும்புக்கரம் கொண்டு அடக்கினால தான் இந்த 3000 கோடி போதைப் பொருளானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஒரே வாரத்தில் ராமேஸ்வரத்தில் கிட்டத்தட்ட 180 கோடி போதைப் பொருளானது பிடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இங்கே இந்த என்சிபி என்று சொல்லக்கூடிய இந்த நாமக்கல் பகுதியிலேயே கூட அவர்களை அதை நம்ம பிடிச்சிருக்கிறோம். அதே போல் நம்மளுடைய இந்த என்சிபி என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோலானது அவர்களை கடுமையாக நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறோம். அதில் ஒரு குற்றவாளி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள், அதாவது இந்தி கூட்டணியினுடைய தலைவர், அந்த கட்சியில் இருக்கிறவர்கள்லாம் போதைப் பொருள் கடத்துபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறது தான் பார்க்க முடிகிறது. அதனால குஜராத்தில் அதிகாரிகள் விழிப்போடு இருந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்கேருந்து வருது? பாகிஸ்தான்லேருந்து வருது. யார் துணை? திமுககாரன் துணை, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரன் துணை, அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்லேருந்து வருது, மற்ற கண்ட்ரிகள்லேருந்து வருது. குஜராத் போலீஸு, மத்திய அரசாங்கத்தின் போலீஸ் கடுமையான கண்காணிப்போடு பிடிக்கிறதுனால தான் இது வெளி உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. கூடி சீக்கிரம் வந்துடும்ண்ணா. ராமர்கல்ல நம்ம நிறுத்திட்டு போகிறதுக்கான நடவடிக்கை எடுப்போம். அதுக்கான முயற்சி எடுக்கப்படுகிறது. நிச்சயமாக அமைச்சர் நடத்துவார். 3000 கோடி போதைப் பொருள் கடத்தினது திமுகவுடைய நிர்வாகி, திமுகவுடைய அதிகாரப்பூர்வமாக அந்த பொதுச் செயலாளர் அவங்க கட்சியிலிருந்து அவர்களை நீக்கியிருக்கிறாங்க. இதை வேற என்ன வேணும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். அவர் கன்ஃபர்ஸ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டே இப்போ கொடுத்துருக்காங்க. இதை விட உங்களுக்கு ஆதாரம் என்ன வேண்டும்?